நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்மியான பட்ஜெட்டில் இருக்க ஒரு பெஸ்ட்டான ஒரு சில இயர்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ பார்க்க போகிறது இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஓவர் தி இயர் டைப்பில் ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியோட அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் இருக்க ஒரு ஹெட்ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தம்ஸ் அப் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன ஹெட்ஃபோன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம இது வரைக்கும் வயர்லேருந்து ட்ரூ வயர்லெஸ் வரைக்கும் உள்ள ஒரு சில பெஸ்ட்டான இயர்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் ரிவ்யூலாம் பார்த்துருக்கோம். அது பார்க்காதவங்களுக்கு இங்கே ஒரு கார்டு இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இப்போ பார்க்க போகிறது ஓவர் தி இயர் டைப்பில் இருக்க இந்த மோட்டோவோட எஸ்கேப் 200 அப்படிங்கிற இந்த மாடலாக பார்க்க போகிறோம். இந்த ஹெட்ஃபோனை நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. சவுண்டு குவாலிட்டியிலேருந்து பேட்டரி பேக்கப் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஹெட்ஃபோன் வாங்கும்போது பாக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஹெட்ஃபோன் இருக்குது. இந்த ஹெட்ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கான மைக்ரோ USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 பக்கம் 3.5 mm ஜாக் இருக்குது. அந்த 1-to-1 கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோனுக்கான யூசர் மேனுவலும் இருக்குது. இந்த இடத்துல பவர் பட்டனும் வால்யூம் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸுக்கு மேலே LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம்னா மைக்ரோ USB போர்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே இங்கே ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் கீழே மைக் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஹெட்ஃபோனை ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்ஃபோனில் ஆன் ஆஃப் பட்டன் தனியாக கொடுக்கல. ஹெட்ஃபோனை ஆஃப் பண்ணுறதுக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்க முடியும். காதில் மாற்ற இடத்துல அவங்க கொடுத்துருக்க மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்னர் மெட்டீரியலுமே சாஃப்டாக தான் இருக்குது. அதே மாதிரி தலைக்கு மேலே அழுந்தக்கூடாது அப்படின்றதுக்காக தலையில் மாற்ற இடத்துல ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாமே சாஃப்டாக இருக்குது. நீங்கள் காதில் மாட்டுறப்பையும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. காது வலிக்கிற மாதிரி ஒன்றுமே தெரியல. இந்த மோட்டோ எஸ்கேப் 200ஓட பில்டு குவாலிட்டியை பற்றி பார்க்கும்போது பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த ரேட்டில் இது ஒரு நல்ல பில்டுன்னு சொல்லலாம். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே 1-to-1 கேபிளும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வயர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வயர்லெஸ்ஸாகவும் இந்த ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வயர்டு ஹெட்ஃபோனில் ஒரு மற்ற பிராண்டில் பார்க்கும்போது குறைஞ்சது 800 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வயர்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஹெட்ஃபோனை நான் வாங்கின ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 999 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். அடிக்கடி ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு சேல் அப்போ நல்ல ஆஃபரில் வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு கம்மியான பட்ஜெட்லேயே வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ப்ரைஸ் அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பிக் பில்லியன் டேஸும் வரப்போகுது. கண்டிப்பாக அந்த டயத்தில் செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பட்ஜெட்டில் வாங்கலாம். அடுத்து இங்கே கொடுத்துருக்க சவுண்டு குவாலிட்டியை பற்றி பார்க்கும்போது இங்கே 40 mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பக்கமும். அதனால் சவுண்டு குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேஸும் அவ்வளோ நல்லா இருக்குது. வாய்ஸும் கிளியராக இருக்குது. இன்இயர் இயர்ஃபோன்ஸில் எந்த அளவுக்கு நம்ம சவுண்டு குவாலிட்டியை ஃபீல் பண்ணோமோ அந்த அளவுக்கு சவுண்டு குவாலிட்டி இதுலேயும் ரொம்பவே நல்லா இருக்குது. பாட்டு கேட்குறதுக்கு சொல்லவே தேவையில்லை. மூவி பார்க்குறதுக்கும் பெர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ கால் குவாலிட்டியை பற்றி பார்க்கும்போது கால் பேசுறதுக்கும் நல்லா இருக்குது. அவங்க கேட்குறதும் கிளியராக கேட்குது. இருந்தாலும் காதில் கிரிப்பாக ஃபிட் ஆகிருக்கிறதுனால நம்ம பேசுகிற வாய்ஸ் நமக்கு சவுண்டு கம்மியாக கேட்கறதுனால நம்ம கொஞ்சம் கத்தி பேசுகிற மாதிரி இருக்கும். கால் எப்பயுமே பேசுறதுக்கு இது ஓகேவா இருக்காது. கால் தெளிவில்லைன்னு சொல்லலை, நம்ம நல்லா இருக்குது பேசுறதுக்கு. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சவுண்டாக பேசுகிற மாதிரி தெரியும். எப்பயாவது கால் பேசுறீங்க அப்படின்னா அது ஓகேன்னு சொல்லலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் யூஸ் பண்ணும்போது இதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக 1 வாரங்கிறது தாராளமாக வருது. நல்ல பேட்டரி பேக்கப்போட ஒரு ஓவர் தி இயர் டைப்பில் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோன் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ட்ராவலப்போ எடுத்துகிட்டு போகிறப்ப எப்படி எடுத்து போகிறது, உடஞ்சி போயிடும் அப்படின்னு நீங்கள் பயப்படலாம். ஆனால் இந்த ஹெட்ஃபோனை இப்படி மடக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக்குள்ளே வச்சாலும் அந்த அமுங்குனாலும் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு உடையாத மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் வெளியே எடுத்துகிட்டு போகிறப்ப அந்தளவுக்கு பயப்பட தேவையில்லை. இந்த மோட்டோ எஸ்கேப் 200ல அலெக்ஸா பில்ட்னும் இருக்குது, கூகுள் அசிஸ்டன்ட்டும் இருக்குது. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். 2 வாய்ஸ் அசிஸ்டன்ட்டும் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் இத்தனை ஆப்ஷன் இருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட் ஹெட்ஃபோன்னு சொல்லலாம். ஓவர் தி இயர் டைப்பில் நல்ல பேட்டரி பேக்கப்போட ஒரு ஹெட்ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸ்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தம்ஸ் அப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோவில் சந்திப்போம்.